இன்னைக்கு என்ன லஞ்ச் மத்தியானத்துக்கு? கருவேப்பிலை பொடி ரைஸ். வேறு முள்ளங்கி பொரியல். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், புளி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டை எடுத்து வச்சுருக்கேன், உளுந்து அதுக்கு இதெல்லாம் வறுத்து பொடியாக்கிறதா? பொடியாக்கி ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்றது. நெய் ஊற்றி சாப்பிட்றதா? நெய் ஊற்றி 10 வருஷம் ஆச்சுல்ல செஞ்சு. ஆமாம் ஆமாம், எனக்கு உடம்புக்கு முடியலேருந்து செய்யலையில நீನು. ஆமாம், ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு செஞ்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொடின்னா. எல்லா பொடியும் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு அண்ணன் இப்போ எல்லாம் கட்டில் இருக்குது. முள்ளங்கி பொரியல். சரி, நல்லா செய் பார்க்கலாம். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. 6 மாதத்துக்கு கூட வச்சுருப்போம் நாங்கள். இது கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் நான். எங்கள் வீட்டில் பெரிய கண்டெய்னரில் அரைச்சி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் ஆந்திரா ஸ்டைல். இதில் பெருங்காயம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு பெருங்காயம் போடக்கூடாது, பாஸ்பரஸ் ஜாஸ்தி ஆயிருங்கிறனால பூண்டு மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். இதை சோத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். இல்லை வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது கூட அதில் போட்டுக்கலாம். இதில் எல்லாமே இருக்குது. புளிப்பு, உப்பு, உரப்பு. அது உளுந்து கூட நல்லது. இன்னும் உளுந்து நிறையா போடலாம், ஆனால் அவங்களுக்கு ஆகாது உளுந்து. கருவேப்பிலை பொட்டாசியம் அதிகமாக இருக்கனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உளுந்தில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க எடுத்துக்கிறணும். ஒன்று சாப்பிட்டாங்கன்னா இன்னொன்று சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி அவங்க இப்போ டயாலிஸில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீமோடயாலிஸில் இருந்தாங்க, இப்போ பிடியில் இருக்காங்க, சிஏபிடியில் இருக்காங்க. அதனால தான் எல்லாமே 3 வருஷமாக நாங்கள் படாத பாடுபட்டு அவ்வளோ தூரம் அவங்கள கொண்டு வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாமே சாப்பிட்றதுலாம் அவங்க தான். அவங்களுக்கு பிடிச்சது இதெல்லாம். இது இருந்தால் அவங்களுக்கு வேறு எதுவுமே கறி மீன் கூட தேவையில்லை. வெறும் ரைஸு வடித்து கொடுத்துட்டோம்னா நெய் போட்டு தொட்டுக்க கூட எதுவுமே வேணான்ருவாங்க. பொரிச்சு எதுவும் வேணாம், எனக்கு ஃப்ரை கூட வேணாம், எந்த எதுவுமே வேணாம், எனக்கு அதுவே போதும்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவாங்க. அதை கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் செய்யவே இல்லை. அவருக்கு லைட்டாக கிராட்டின் அதிகமானவன்லேருந்தே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டோம். வேளாள் அட்மிட் ஆன பிறகு ஒரு நாள் அட்மிட் ஆகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருங்க போய் ரொம்ப அதெல்லாம் இருக்குது, பெரிய ஸ்டோரி சொல்ல முடியாது. இப்போ தான் கொஞ்சம் நிவர்த்தியாகி வந்துட்டுருக்கையிலே பாஸ்பரஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காப்புல. டெய்லி பீடி போட்டுட்ருக்கோம். காலையில் மத்தியானம் 6 ஹவர் 6 ஹவர் 6 ஹவர் 6 ஹவர். இப்போ வெளியில் வாங்கி போட சொல்லிட்டாங்க, அதுவும் கேட்க மாட்டேங்குதுன்ட்டு. 12 ஹவர்ஸ் போடுறது, அது ஒரு 400 ரூபா. வெளியில் டெய்லி ஒன்று எக்ஸ்ட்ரா பேக் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறத விட இப்போ இதுலேயும் வாங்கி நாங்கள் போட்டுட்ருக்கோம். போட்டு குறையுதான்னு பார்ப்போம் இந்த தடவை டெஸ்ட் எடுத்து. அதுக்காண்டியே நான் எதுவுமே செய்கிறதில்ல. வெறும் ஒரு பொரியல் தான், ஒரு குழம்பு தான். அந்த குழம்புலேயும் உப்பு கம்மியாக. பார்க்கலாம்.